கால வேளையில ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொல்லி தீரப்பவரே என் வாழ்வின் கதவை எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே என் வாழ்வின் கதவை தீரத்தீருவேன். வானத்தீரானாலும் ஆழத்தீரானாலும் அடைப்பட்டதெல்லாம் தீரக்கும். ஒரு வார்த்தை கொண்டு உம் வாயிலிருந்து கூறப்பட்டாலுடன் தீரக்கும். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே என் வாழ்வின் கதவை தீரத்தீருவேன். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே என் வாழ்வின் கதவை தீரத்தீருவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த காலங்களிலே நாம் ஒரு வசனத்தை வாசித்து தியானிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:7-8. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. இதில் பார்த்தீங்கன்னா, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அவர் என்ன சொல்கிறார்னா, அடுத்த வசனத்தில், திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அப்படி என்றால் நாம் அநேக நாட்களாய் ஒரு காரியத்தை குறித்து நம்ம பிரயாசப்பட்டுட்டே இருப்போம். அதனுடைய பலனை நம்ம அடையவே மாட்டோம். ஆனால் அதை அடைய வேண்டுமானால் தேவ ஆவியானவர் இதை நாம் திறக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி நம்ம இருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு முன்மாதிரியே வைத்து விட்டு போகிறேன் என்று. மார்க் 7:34 அவர் அந்த கொன்னை வாயுடைய செவிடனை தமது கையை வைத்து எப்பத்தா என்று சொன்னார். அப்படி என்றால் திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்ல திறக்கப்படாமல் என்னென்ன கிரியைகள்ல நமக்கு பலனை அனுபவிக்கலையோ அந்த இடத்துல எல்லாம் நாம் எப்பத்தா என்று சொல்லும் பொழுது தேவ ஆவியானவர் திறந்து ஒரு திறந்த வாசலை நமக்கு தந்தருளுவார். ஜெபம் செய்யலாம். அன்புள்ள தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. சொல்லப்பட்ட இந்த வசனத்தின்படி இந்த காலை வேளையில் எந்த வாசலெல்லாம் அடைப்பட்டிருக்கோ கர்த்தர் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் திறக்க போகிறதுக்காக நன்றியப்பா. இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்து வாசல்கள் அடைப்பட்ட வாசல்கள் கர்த்தர் திறக்க போகிறதுக்காக நன்றியப்பா. பிள்ளைகளை பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.